ஊரில் இருக்கும் ஒரே ஒரு குளம். ஊர்ல இருக்கிற ஒரு குளத்துல சிச்சு காக்கா அதுல நின்று எரும மாடுங்களை கூட்டிக்கிட்டு வந்து நல்லா சோப்பு போட்டு அதுங்கள குளிக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு. பக்கத்துல பன்னு நின்னு இத வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தான். சிச்சு, என்ன இது? மாடுங்களை குளத்துக்கு நடுவுல நிப்பாட்டி குளிக்க வைக்கிற? அந்த சோப்பெல்லாம் தண்ணியில கலந்துராதா? நாளைக்கு இந்த குளத்தோட தண்ணிய யாரும் எப்படி பயன்படுத்துறது? அட நீ வேற சும்மாரு டுனி. பாரு, வெயில் அதிகமா இருக்குல்ல, அதான் காலையிலேயே என்னுடைய மாடுகளை கூட்டிட்டு வந்து இந்த குளத்துல குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நமக்கு தான் குடிக்கிறதுக்கு குழால தண்ணி வருதுல்ல, இந்த குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே எப்படிதானே நம்ம பயன்படுத்திக்கணும். ஆண்டி, உங்க மூளை சூப்பர். ஆமா, குழால தண்ணி எங்க இருந்து வருது? இந்த குளத்தோட தண்ணி தானே பைப் வழியா நமக்கு குழால வந்துகிட்டு இருக்கு. நீங்க தினமும் இப்படி மாடுகளை இறக்கி குளிக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் அழுக்காயிடும். நாளைக்கு குழால வர தண்ணியும் கூட இதே மாதிரி தானே அழுக்கா இருக்கும். டேய் பன்னு, நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும்? இது பெரிய குளம், 2 மாடுங்க குளிக்கிறதுனால ஒன்னும் வீணா போயிடாதுரா அப்படின்னு மாடு பார்த்து, டேய் ராமோ, இவங்க பேச்செல்லாம் காதுல போட்டுக்காத, நீ குளிடா. அப்பதான் சோட்டுக்கிளி அங்க வந்துச்சு. இல்ல சிச்சோ, மாடுங்க அதுலயே சாணி போடுது, அதுலயே ஒண்ணுக்கு போகுது, இந்த தண்ணி வீணாகுது, நீ பண்றது தப்பு இல்லையா? அட, ஊரு உலகத்துல நடக்காததான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் இப்படிதானே மாடுங்களை குளிக்க வைக்கிறாங்க. நான் போய் இன்னும் 2 சோப்பை கொண்டு வந்து குளிக்க வைக்கிறேன். சிச்சு மாடுங்களை குளிக்க வைக்கிறத பார்த்து ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவங்க மாடுகளை அந்த குளத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி குளிக்க வைக்க ஆரம்பிச்சாங்க. நல்ல நீல நிறத்துல இருந்த தண்ணி இப்ப கருப்பு நிறத்துக்கு மாறிடுச்சு. இப்படியே 3 மாசமும் போச்சு. வெயில் காலம் பயங்கரமா வந்துச்சு. வெயில் தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. காலையில 7 மணிக்கு சோட்டுக்கிளி, துணிக்குருவி, லூசிபுரா எல்லாருமே ஊர்ல இருக்கிற குளா கிட்ட தண்ணிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது, இன்னைக்கு இன்னும் தண்ணி வரவே இல்ல? 6 மணிக்கெல்லாம் தண்ணி வந்துருமே. ஆமா துணி, எனக்கும் பயமா இருக்கு. பன்னு வீட்டுல உக்காந்துக்கிட்டு நான் ரஸ்னா கலக்கணும், தண்ணி கொண்டு வாமான்னு சொன்னான். கொண்டு போல எனக்கு ஒன்னே போட்டுடுவான். சரியா அதே நேரத்துலதான் குளால இருந்து புஃப்னு காத்துதான் வந்துச்சே ஒழிய தண்ணி வரவே இல்ல. லூசி அதை பார்த்து பயந்து, அடடே, என்ன இது, தண்ணி வராம வெறும் காத்து மட்டும்தான் வருது. அப்போ துணி அந்த குழாவை திருப்பி, தண்ணி, அம்மா தாயே, கொஞ்சம் வாமா ப்ளீஸ், எங்களுக்கு தண்ணி இல்லனா எந்த வேலையும் நடக்காது. ஐயோ, தண்ணி இல்லையா? துணி, கிரவுண்ட் வாட்டர் இல்ல போல, வெயில் இல்ல, அதான் தண்ணி எல்லாம் தீந்து போச்சு போல. இப்ப நாம குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு என்னதான் பண்ண போறோம்? அப்பதான் பன்னு அங்க ஒரு குடத்தை தூக்கிக்கிட்டு வந்தா. அம்மா, தண்ணி பிடிச்சிட்டியா? குடிக்கிறதுக்கு இல்லம்மா, எனக்கு குளிக்க தண்ணி வேணும். வெயில்ல உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. தண்ணியே இல்லடா, குழால தண்ணி வரவே இல்ல. தண்ணி இல்லையா? அப்ப குளிக்க வேண்டாமா? ஓகே, இன்னைக்கு சூப்பரா இருக்க போகுது. ஆனா எனக்கு தாகம் எடுக்குதே, குடிக்க கூட தண்ணி இல்லனா எப்படிமா? பேசாம ஒண்ணு பண்ணலாமா? நம்ம ஊர்ல தான் பெரிய குளம் இருக்குல்ல, நம்ம அங்க போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அத காய்ச்சி குடிக்கலாம். இப்போதைக்கு அந்த தண்ணியை விட்டா வேற வழியும் இல்லையே. அத கேட்டு சோட்டுக்கிளி, அதுவும் சரிதான், சரி வாங்க சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குடத்தை எடுத்துக்கிட்டு அந்த குளத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கும் போது வழியில சிச்சு அவருடைய எரும மாட கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தா. கையில ஒரு பிரஷும் இருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா அவங்க எல்லாரையுமே பார்த்து, ஹலோ, என்னாச்சு? எல்லாரும் குடத்தை தூக்கிட்டு வரீங்க, என்னாச்சு? தண்ணி குடல வரல சிச்சு, அதான் பேசாம குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் காய்ச்சி குடிக்கலான்னு வந்தோம். நீ எங்க இருந்து வர? சிச்சு திமிரா, நானா இப்பதான் என் ராமுவை கொண்டு போய் குளத்துக்கு நடுவுல இறக்கி விட்டுட்டு நல்ல 2 சந்தூர் சோப்பு போட்டு குளிக்க வச்சு கூட்டிட்டு வரேன். இப்ப குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் சோப்பு நொறியோட நல்லா சாஃப்டா இருக்கும், போய் எடுத்துக்கோங்க. அத கேட்டு எல்லாருக்குமே இதே துடிப்பு நின்னு போச்சு. எல்லாருமே அந்த குளத்து தண்ணிய பார்த்தாங்க. தண்ணி கருப்பு கலர்ல, அங்கங்க சாணி, சோப்பு நொறியோட பாக்குறதுக்கே ரொம்ப கேவலமா இருந்துச்சு. நாத்தமும் அடிச்சுது. அத பார்த்து பன்னுவுக்கு கோவம் வந்துச்சு. பாத்தீங்களா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த சிச்சு ஆண்டி கொண்டு வந்து அவங்க மாடுங்களை குளிக்க வைக்கிறாங்கன்னு ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அவங்க மாடுங்களை கொண்டு வந்து குளிக்க வச்சீங்க. இப்போ அதோ அந்த சந்தூர் சோப்பு தண்ணிய போய் குடிங்க, இல்ல அந்த மாட்டு உச்சா போன அந்த தண்ணிய கொண்டு போய் நல்லா காய்ச்சி குடிங்க, அதுதானே உங்களுக்கு வேணும். இப்போ குழால தண்ணி வரல, தண்ணிக்கு நாம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? அப்போ சோட்டுக்கிளி வருத்தமா, ஆமாண்டா பன்னு, நீ சொல்றது உண்மைதான். நமக்குன்னு இருந்த ஒரே ஒரு குளத்தை நாம இப்படி வீணாக்கிட்டோமே. சிச்சு, உன்கிட்ட எவ்வளவு சொன்னாலுமே நீ கேக்கல. இப்ப பாரு, குடிக்க தண்ணி இல்ல, எந்த தண்ணிய குடிச்சா நம்ம செத்துதான் போயிடுவோம் போல. அப்போ சிச்சு காக்கா கவலையா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப எனக்கும் தான் ரொம்ப தாகமா இருக்கு,
தண்ணிக்கு என்ன பண்றது அந்த அழுக்கு தண்ணிய புடிச்சிட்டு போய் 10 தடவை வடிகட்டி காய்ச்சிதான் குடிக்கணும். நாம பண்ண தப்புக்கு நாம தானே தண்டனைய அனுபவிக்கணும். அப்படி எல்லாரும் வருத்தத்தோட அதே அழுக்கு தண்ணிய கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அத எவ்வளவுதான் வடிகட்டினாலும் எவ்வளவுதான் அதை காய்ச்சினாலும் சோப்பு மனமும் நாத்தமும் போகவே இல்ல. வேற வழி இல்லாம அதையே குடிச்சு வயிற்று வலியிலேயே படுத்து தொங்குனாங்க. இப்படியே இன்னும் சில நாட்கள் போச்சு. வெயில் இருக்க ரொம்ப அதிகமாச்சு. இந்த தடவை எந்த அளவுக்கு கோரமா இருந்துச்சுன்னா, இருந்த அந்த அழுக்கு தண்ணி குளத்திலயும் இப்ப தண்ணி சுத்தமா இல்ல. தண்ணி எல்லாம் வத்தி போய் அந்த குளமு கூட இப்போ வறண்டு போயிருந்துச்சு. ஊஜனங்க எல்லாருமே ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே தாகத்தோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் மனசுலயுமே கவலைதான். அம்மா, எனக்கு தாகமா இருக்குமா, இந்த தாகத்தாலேயே நான் செத்து போயிடுவேன் போல. யாராவது என்ன தூக்கிட்டு போய் ஏதாவது வாட்டர் டேங்க்ல தூக்கி போட்டுருங்க. டேய் பன்னு, என்கிட்டயும் குடிக்க தண்ணி இல்லடா, எனக்கும் தான் தாகமா இருக்கு, என்ன பண்றது? அப்போ சிச்சு காக்காவும், என்னோட மாடும் தண்ணி இல்லாம மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. கடவுளே, தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடு. இன்னொரு தடவை தண்ணிய நான் வீணாக்கவே மாட்டேன். இப்ப அழுது எந்த புண்ணியமும் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரே ஒரு வழி மட்டும்தான். அடுத்த மழை வந்தா மட்டும்தான் நம்ம ஊருக்கு தண்ணி வரும்னு நினைக்கிறேன். மழையா? இந்த வெயில் காலத்துல மழை எங்கிருந்து வரப்போகுது? ஆகாயத்துல மேகங்கள் மூட்டமாவும் இல்லையே. வரும், மழை வரும். யாராவது ஒரு நல்ல மனுஷன், அதாவது மந்திரம் தெரிஞ்சவங்க பூஜை பண்ணா நிச்சயமா மழை வரும். ஆனா அப்படிப்பட்ட புண்ணிய புருஷன் யாரு இருக்காரு? இயற்கையோட பேச தெரிஞ்சவரு, நிறைய வித்தைகளை கத்துக்கிட்டு இருக்கிறவரு மகிக்கழகு. அவரு நம்ம ஊருக்கு மழை வரணும்னு யாகம் பண்ணாருன்னா நிச்சயமா நம்ம ஊருக்கு மழை வரும். நம்ம எல்லாரும் போய் அவரை யாகம் செய்ய கூட்டிட்டு வந்தாகணும். ஓ, சாமியார் கிட்ட போக போறோமா? சரி வாங்க, அவர்கிட்ட குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தீர்த்தமாவது இருக்கும்ல. அப்படி எல்லாருமே மகிக்கழகு சாமியாரை தேடி வேகமா பறந்து போனாங்க. அப்போ மகிக்கழகு சாமியார் காட்டுக்கு நடுவுல ஒரு மரத்துக்கு கீழே கண்ணு மூடி தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. உடம்பெல்லாம் விபூதிய பூசிக்கிட்டு கழுத்துல ருத்ராட்ச மாலைய போட்டுக்கிட்டு இருந்தவங்கள லூசி எழுப்புனா. அப்போ மகிக்கழகு சாமியார் உடனே கண் முழிச்சு பார்த்து, யார் நீங்க? எதுக்காக என்னுடைய தவத்தை கலைச்சிங்க? உங்க முகங்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு? சாமி, நான் அங்க பக்கத்துல இருக்கிற பறவைங்களோட ஊர்ல இருந்து வரோம். எங்க ஊர்ல வெயில் அதிகமா இருக்கிறதுனால குளத்துல தண்ணியே இல்ல, கிணத்துலயும் தண்ணி இல்ல. தண்ணி இல்லாம நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்னது, உங்க ஊருக்கு தண்ணி பஞ்சமா? இது நடக்காத விஷயமாச்சே. 6 மாசத்துக்கு முன்னாடி நான் உங்க ஊர் வழியா போகும்போது குளத்தை பார்த்தனே. அப்போ சிச்சு காக்கா, சாமி, அந்த குளத்தோட தண்ணிய நாங்க எல்லாரும் சேர்ந்து வீணாக்கிட்டோம். இப்போ எங்க ஊர்ல தண்ணி பஞ்சம். அதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும். இன்னொரு தடவை நாங்க இந்த மாதிரி ஒரு தப்ப நிச்சயமா பண்ணவே மாட்டோம். மகிக்கழகு சாமி கோமா, முட்டாளா நீங்க எல்லாரும்? இயற்கை நமக்கு கொடுத்த வளத்தை நாம இப்படி வீணாக்கணும்னா இயற்கைக்கு கோவம் வந்து நமக்கு தண்டனைய கொடுக்கத்தான் செய்யும். நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க எல்லாரும் இந்த தாகம் அப்படிங்கிற தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். சாமி சாமி, பிளீஸ் சாமி, நீங்க எவ்வளவு வேணும்னாலும் திட்டிக்கோங்க சாமி. ஆனா குடிக்க ஒரு கிளாஸ் வாட்டர் கொடுங்க சாமி. தாகம் தாங்க முடியல. எனக்கு சோப்பு தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. பன்னுவோட அந்த நிலைமைய பார்த்து சாமிக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. உங்களால பச்சை பிள்ளைங்களும் கஷ்டப்படுதுங்க. இயற்கைக்கு மன்னிக்கிற அந்த குணம் இருக்கு. நான் உங்க ஊருக்கு வந்து பூஜையை செய்யறேன். அந்த இயற்கை மன்னிச்சா உங்க ஊருக்கு மறுபடியும் தண்ணி வரும். ஆனா மறுபடியும் அதை வீணாக்குனீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன். பண்ண மாட்டேன் சாமி, நான் ப்ராமிஸ் பண்றேன். அடுத்த நாள் காலையில மகிக்கழகு சாமியார் அந்த குளத்துக்கிட்ட வந்து மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக யாகம் பூஜை எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டு இருந்தாரு. பூஜனைங்க எல்லாரும் சுத்தி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. மகிக்கழகு சாமியார் சத்தமா, ஓம் வருண பகவானே, ஓம் மழையாய நமகா, ஓம் மழை வருணுமாய நமகா, ஓம் ஓம் அப்படின்னு சாமி யாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பன்னு கண்ணை முடிக்கிட்டு, ஓம் ஸ்விக்கியாய நமகா, ஓம் சொமேட்டாய நமகா, ஓம் வாட்டர் வித் கூல்ட்ரிங்க்ஸ் ஆய நமகா அப்படின்னு சொன்னப்ப சோட்டு அவன் தலையில கொட்டி, டேய், இங்கேயும் வந்து சாப்பாடு பத்தி தான் சொல்லுவியா? மந்திரத்தை சரியா சொல்லுடா. ஆகாயத்துல இருந்து மழை கொட்டணும் ஸ்வாஹா, சுவாமி எல்லாரையும் மன்னிக்கணும் ஸ்வாஹா. அப்படி சாமி மந்திரத்தை சொல்லி முடிக்கும் போது திடீர்னு அங்க வானிலை மாறுச்சு. ஆகாயத்துல மேகமூட்டமா இருந்துச்சு. சில்லுன்னு காத்து வீசவும் ஆரம்பிச்சது. அது கூடவே இடிமின்னல் சத்தமும் கேட்டுச்சு. வாவ் சாமி, நீங்க சொன்னது கேட்டு மேகமூட்டமா வந்துருச்சு. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய போகுது அப்படின்னு பண்ண சொன்னானோ இல்லையோ, அங்க வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அத பார்த்து பறவைங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. காஞ்சு போயிருந்த மண்ணுல தண்ணி விழுந்த உடனே அந்த மண் வாசம் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துச்சு. எல்லாரும் அந்த மழைய பார்த்து, மழை மழை,
சாமியோட புண்ணியத்துல மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பறவைங்க எல்லாரும் அந்த மழையில சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, தண்ணி ரொம்ப இனிப்பா இருக்கு. இதுல ரஸ்னா பொடி போட கூட தேவையில்லை, தண்ணியே ரஸ்னா மாதிரி தான் இருக்கு. இப்படி 2 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சதுல அந்த ஊர்ல இருக்கிற குளத்துல தண்ணி நிறைஞ்சு போச்சு. குளத்துல தண்ணியும் சுத்தமா இருந்துச்சு. மழை விட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே நிறைஞ்ச அந்த குளத்துக்கு பக்கத்துல வந்தாங்க. தண்ணி நிறைஞ்சிருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் கேளுங்க, இயற்கை உங்களை மன்னிச்சிடுச்சு. இப்போ இந்த குளத்து தண்ணிய நீங்க குடிக்க பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நன்றி சாமிஜி. இனியில இருந்து நானே ஊருக்கு ஒரு ரூல் போட போறேன். இனிமே யாருமே அவங்க மாடு ஆட கூட்டிட்டு வந்து இந்த ஆத்துல குளிக்க வைக்க கூடாது. எப்பவுமே இந்த குளத்தோட தண்ணி சுத்தமா தான் இருக்கணும். இனி ஊருக்கு இந்த குளத்தோட தண்ணி தான் குடிநீரா நான் அறிவிக்கிறேன். சூப்பர் ஆண்டி, உங்க ரூல் ரொம்ப நல்லா இருக்கு. இனிமேலாவது குடி தண்ணிக்கு பஞ்சம் வராது. சிச்சு, நீ மனச மாத்திக்கிட்ட, எங்களுக்கு அதுவே போதும். இனி உண்மையிலே நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். எப்பவுமே இயற்கை கொடுத்த வளங்களை யாருமே எதுக்காகவும் வீணடிக்க கூடாது அப்படின்னு பறவைங்க எல்லாருமா ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்படி பறவைங்களோட ஊர்ல இருந்த தண்ணி பஞ்சமும் தீர்ந்து போச்சு. சாமி அவங்க எல்லாருக்காகவும் பூஜையை செஞ்சுட்டு அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பிட்டாரு. மாடியில் மீன் வளர்ப்பு. ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணி. சிச்சு காக்கா கையில ஒரு பைய எடுத்துக்கிட்டு அதோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. அவ வீட்டுல புள்ள சின்ன காக்கா காத்துக்கிட்டு இருந்தான். எல்லாம் என் நேரம். இந்த வெயில் காலமும் இதுவும் ஒரே ஒரு மீன் கூட வாங்கிட்டு வரலான்னு பார்த்தாலும் கிடைக்கலையே. என்னாச்சுமா, மார்க்கெட்டுக்கு போனியே, சிக்கன் வாங்கிட்டு வந்தியா? சிக்கன்லாம் வாங்கிட்டு வரலடா. ஞாயிற்றுக்கிழமைனாலே மீன் சாப்பிடணும் இல்லையா? நேத்துல இருந்தே என் நாக்கு மீன் வேணும் மீன் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா மார்க்கெட்டுக்கு போனா வெயில் காலம், குளத்துல தண்ணி இல்ல, மீன் இல்ல, வெறும் சிக்கனை மட்டும்தான் வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னமா பண்ண முடியும்? சம்மர்ல காய்கறி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். சம்மர்ல யாருக்கும் மீன் கிடைக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது கேட்டு சிச்சு கோவமா, என்ன சொன்ன? காய்கறி சமைச்சு சாப்பிடணுமா? என் வயிற்றுக்குள்ள காய்கறி போனா அது பெரிய அபசகணும்டா. என் வயிற்றுக்குள்ள மீன் தான் போகணும். சம்மர்ல மீன் கிடைக்காதுன்னா என்ன? ஏதாவது ஒரு வழி பண்றேன். நான் மீன் சாப்பிட்டே தான் தீரப்போறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அதோட பார்வை வீட்டு மொட்டை மாடி மேல போச்சு. டே சின்னம், குளத்துல தண்ணி இல்லைன்னா என்னவா இப்போ? அதான் நம்ம வீட்டு மொட்டை மாடி சும்மா தானே இருக்கு. நான் தண்ணியை கொண்டு வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியில ஊத்தி அதுல மீன் வளர்க்குறேன். அதுக்கப்புறம் மீன் வளர்ந்ததும் எப்ப வேணுமோ அப்ப பிடிச்சி சமைச்சு சாப்பிடலாம்ல. அம்மா, மாடியில மீன் வளர்க்குறியா? யாராவது கேட்டா சிரிப்பாங்கம்மா. யாரடா சிரிப்பாங்க? யாரும் சிரிக்க மாட்டாங்க, ஆச்சரியப்படுவாங்க. நீ போய் அந்த கொக்கு மேஸ்திரிய கூட்டிக்கிட்டு வாடா. நாளைக்கே என்னுடைய மொட்டை மாடி மீன் குளமா மாறணும். அடுத்த நாள் காலையில கொக்கு மேஸ்திரி வந்து சிச்சு காக்காவோட மொட்டை மாடியில ஒரு பெரிய டேங்க் ஒன்று கட்டினாரு. அதுக்கப்புறமா சிச்சு காக்கா ஒரு டேங்கர் லாரியை வர சொல்லி அந்த தொட்டியில தண்ணிய நிரப்பினா. மதியம் 1 மணி இருக்கும். வெயில் அதிகமா இருந்துச்சு. அப்பதான் ஸ்கூலை விட்டு வந்த சின்ன காக்கா மொட்டை மாடியில டேங்க் இருக்கிறத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அந்த டேங்க்ல நீச்சல் அடிக்கிறதுக்காக அவன் வேக வேகமா ஓடினான். மாடியில சிச்சு காக்காவும் நின்னுக்கிட்டு தான் இருந்துச்சு. சின்ன சத்தமா, வாவ் அம்மா, ஸ்விம்மிங் பூல் சூப்பரா இருக்குமா, நீதாம்மா பெஸ்ட் அம்மா. சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்னடா என்னாச்சு, எதுக்காக அவசர அவசரமா வர? வேற எதுக்குமா, ஸ்விம் பண்றதுக்கு தான். வெயில் காலத்துல வெயில் தாங்க முடியாம நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதுக்காக, நீச்சல் அடிக்கணுன்றதுக்காக தானே இந்த தண்ணி தொட்டியை கட்டி வச்சிருக்க. ஸ்விம்மிங் பூல் ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் இப்பவே இறங்கி நீச்சல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன காக்கா டேங்க்ல எகிரி குதிக்க போனப்போ சிச்சு காக்கா உடனே வந்து அவனை தடுத்தா. நில்லுடா, எங்க போற? இது உனக்காக கட்டின ஸ்விம்மிங் பூல் இல்லடா, மீன் வளர்க்கறதுக்காக நான் கட்டின மீன் தொட்டி. இதுல நீ நீச்சல் அடிக்க கூடாது. அது கேட்டு சின்ன ரொம்ப சோகமா, மீனுக்காகவா, எனக்காக இல்லையா? உனக்காக ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்கு எனக்கு என்ன தலை கெட்டு போயிருக்காடா? வெயில் காலத்துல வெளியில மீனுங்க கிடைக்க மாட்டேங்குதுன்னு மீன் வளர்க்கறதுக்காக கட்டின தொட்டிடா இது. சிச்சு காக்கா பட்டணத்துல இருந்து கொண்டு வந்த குட்டி மீன்களை அந்த தொட்டியில போட்டு, பாத்தியா, பட்டணத்துல இருந்து நான் வாங்கிட்டு வந்த மீன் குட்டிகளை இந்த தொட்டியில போட்டிருக்கேன். இன்னொரு 10 நாள் இல்ல 1 வாரத்திலே அந்த மீன் எல்லாம் வளர்ந்துரும். அப்போ ஒவ்வொன்னா பொரிச்சு தினமும் பொரிச்சு சாப்பிடுவேண்டா. அப்போ சின்ன ரொம்ப சோகமா, போமா, யாசையில மண்ணொலி போட்டுட்டு நீ மீன் சாப்பிட போறியா? சும்மாருடா, ஸ்விம் பண்றதா ரொம்ப முக்கியம். மீனை பொரிச்சு சாப்பிடும் போது சொர்க்கமே தெரியும்டா. இப்படியே சில நாட்களும் போச்சு. சிச்சு காக்கா தொட்டியில போட்ட அந்த மீன் குட்டிங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சுது. சிச்சு காக்கா எப்பவுமே மாடிக்கு வந்து அதுக்கு பாதுகாத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தொட்டியில எட்டி பார்த்து,
அழகான மீன் குட்டிங்களா, ரொம்ப அழகா பெருசா வளர்ந்துருக்கீங்க. உங்கள யாரு இன்னைக்கு எனக்கு சாப்பாடாக போறீங்க? அந்த கருப்பு மீன் நல்லா கொழுத்து போயிருக்கு. வா வா, வந்து என் வலையில நீயாவே மாட்டிக்கோ. சிச்சு காக்கா தூண்டில போட்டு ஒரு பெரிய மீனை பிடிச்சது. சந்தோஷமா அந்த மீனை எடுத்துக்கிட்டு அது சமையல் அறைக்குள்ள போச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் சமைக்கிற இந்த மீன் குழம்பு வாசத்துக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் என் வீட்டு வாசல்ல தான் நிக்க போறாங்க. புளிய நல்லா கரிச்சு கொதிக்க விட்டு மிளகாத்தூளை போட்டு இந்த மீனையும் வெட்டி போடணும். அப்படி சிச்சு காக்கா அந்த மீனை வெட்டி கழுவி அதுக்கப்புறம் புளிய கரிச்சி ஊத்தி மிளகாத்தூளை போட்டு தாளிச்சு கொட்டி அந்த மீனையும் போட்டுச்சு. மீன் போட்ட உடனே அந்த மீன் குழம்போட மனம் அந்த வீடெல்லாம் பரவி ஜன்னல் வழியா வெளியிலயும் போச்சு. அப்போ வெளியில போன அந்த மீன் குழம்பு வாசம் பக்கத்து வீட்டுல இருக்கிற சோட்டுவோட வீட்டுக்குள்ள போய் பன்னுவுக்கு போச்சு. பன்னு அன்னைக்கு பாவம் சாம்பார் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு அந்த வாசம் மூக்க தொட்ட உடனேயே, அம்மா இது என்ன வாசம்மா, ரொம்ப நல்லா இருக்கே, ஏதோ ஸ்பெஷல்மா. என்ன ஸ்பெஷல் அது? என்னடா ஸ்பெஷல்? நான் எதுவும் சமைக்கல, இருக்கிற சாம்பார சாப்பிடு. அம்மா இது சாம்பாரோட வாசம் இல்லம்மா, இது ரொம்ப நல்ல மீன் குழம்பு வாசம். எனக்கு தெரிஞ்சு இந்த மீன் குழம்பு பக்கத்துல யாரோ சமைக்கிறாங்க. சிச்சு ஆண்டி வீட்லயா தான் இருக்கும். ஆனா இந்த வெயில் காலத்துல இவங்களுக்கு மட்டும் சமைக்கிறதுக்கு மீன் எங்க இருந்து கிடைச்சதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பன்னு அந்த சாம்பார் சாப்பிடுறத விட்டுட்டு வாசம் எங்க வருதுன்னு பாத்துக்கிட்டு சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது வழியில துணிக்குருவி, மகிக்கழுகு, புஜ்ஜி குருவி எல்லாருமே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் அந்த வாசத்தை பார்த்துதான் வெளியில வந்திருந்தாங்க. என்னடா பன்னு, உனக்கு அந்த மீன் குழம்பு வாசம் வந்துருச்சா? அத மோப்ப பிடிச்சுக்கிட்டு வந்துட்டியா? நாங்களும் அந்த வாசத்துக்காக தானே வெளியே வந்தோம். சிச்சு தான் சமைக்கிறா போல. ஆமா டோனி, இந்த சிச்சுக்கு மீன் எங்க இருந்து கிடைச்சது? வா வா, மீன் எங்க இருந்து வாங்கிட்டு வந்தான்னு நாமளும் கேட்டு நாமளும் வாங்கி சமைக்கலாம். அப்படி எல்லாருமே சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போய் அவ வீட்டு கதவை தட்டின உடனே கையில ஒரு மீன் தொண்டை எடுத்துக்கிட்டு சிச்சு காக்கா வெளியில வந்தா. அட என்ன எல்லாரும் இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா? அப்போ பன்னுவோட வாயில எச்சில் ஊறுச்சு. போராட்டம் இல்ல, சண்டை போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போலான்னு வந்தோம். என்ன ஆண்டி அது, கையில அவ்வளவு பெரிய மீன் துண்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த சம்மர்ல நாங்க எல்லாரும் சின்ன மீனுக்கே சண்டை போடுறோம், கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய மீன் துண்டு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதானே, ஊரெல்லாம் தேடினாலும் எங்களுக்கு மீன் கிடைக்கல, உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? என்ன சீக்ரெட்? அத கேட்டு சிச்சு காக்கா ரொம்பவும் பெருமையா, சோட்டோ நீங்க எல்லாரும் வெயில் காலத்துல மீன் கிடைக்கலன்னு காய்கறி சமைச்சு சாப்பிடுறீங்க, ஆனா நான் அப்படி சாப்பிட முடியுமா? நான் என்னுடைய மொட்டை மாடியில பெரிய தண்ணி தொட்டியை கட்டி அதுல குட்டி குட்டி மீன்களை விட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப அது எல்லாமே பெருசாயி தினமும் நான் வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அத கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. வாவ் ஆண்டி, நீங்க ரொம்ப ஜீனியஸ் ஆண்டி. எவ்வளவு சீக்கிரமா மாடியில மீன் வளர்த்திருக்கீங்க, அது நாங்களும் பார்க்கலாமா ஆண்டி? ஆமா சிச்சு, நானும் மீனை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் அவ்வளவு மீன் வச்சிருக்கிறதா சொல்லுறியே, ஒரு 2 மீனை கூட நாங்களும் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு போல. ஆண்டி எனக்கு மீன் வறுவல் வேண்டாம், நேரா உங்க மொட்டை மாடிக்கு போய் அந்த தொட்டில இருக்கிற 2 மீனை எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் வழிய விடுங்க அப்படின்னு பன்னு உள்ள போக முயற்சி பண்ணும்போது சிச்சு காக்கா உடனே பன்னுவ தடுத்து, நில்லுடா நில்லு, எங்க போய்கிட்டு இருக்க? ஃப்ரீயா மீன் கொடுக்கறேன்னு நான் ஏதாவது போர்டு போட்டு வச்சிருக்கேனா? உங்களுக்கு ஃப்ரீயா மீன் கொடுக்க நான் தர்மசத்திரமா நடத்துறேன். ஏன் சிச்சு இப்படி எல்லாம் பேசுற? நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, 2 மீன் கொடுத்தா உன் சொத்தை நான் கரைஞ்சா போயிட போகுது. ஃப்ரெண்ட்ஷிப் வேற பிசினஸ் வேற டோனி, நான் ஒன்னும் சும்மா இந்த மீனை வளர்க்கல, தொட்டி கட்டுறதுக்கு அத்தனை ரூபாவை செலவு பண்ணிருக்கேன். பட்டணத்துக்கு போய் மீன் குட்டிங்களை வாங்கிட்டு வரவும் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். நாள் பகலுமா நான் அந்த மீன்களை பாதுகாத்திருக்கேனே. சிச்சு ரொம்ப தான் கஷ்டப்பட்டிருக்கா, அவ கஷ்டம் வீணா போக வேணாம். எவ்வளவு விலைன்னு சொல்லு, கிலோ 100 ரூபாய் தானே சிச்சு? அத கேட்டு சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஹஹா சோட்டோ, அது வெளியில மார்க்கெட்ல மீன் கிடைக்கும் போது என்கிட்ட மீன் ஒரு 100 ரூபாய் தான். ஆனா இப்ப அப்படி இல்லையே, மார்க்கெட்ல எங்கேயுமே மீன் கிடைக்கிறதே இல்ல. என்கிட்ட மட்டும்தான் நல்ல சுத்தமான மீன் கிடைக்குது. இந்த மீன் 100 ரூபாய்க்கு கொடுத்தா அதுல எனக்கு என்ன லாபம்? அதனால மீன் கிலோவுக்கு 500 ரூபாய், சரியா? அப்படின்னு சிச்சு சொன்ன ரேட்டு கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னது, கிலோ 500 ரூபாவா? ஆண்டி நான் வாங்க வந்தது மீனை, தங்கத்தை இல்ல. 500 ரூபாய்க்கு எங்க ஊர்ல 2 எருமை மாடு வாங்கலாம். நீங்க பண்றது ரொம்ப அநியாயம் ஆண்டி. சிச்சு இது பகல் கொள்ள, வெளியில மீன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு எங்க எல்லாரும் ஏமாத்தி கிலோ 500 ரூபான்னு வித்துக்கிட்டு இருக்கியா? அவ்வளவு காசு எங்களால கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னா போங்க, காசு இருந்தா வாங்கிட்டு போங்க, இல்லன்னா அந்த மீன் எல்லாத்தையுமே பறிச்சு நானே சாப்பிட்டு போறேன். எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல.
ஆனா இந்த வெயில் காலத்துல மீன் இல்லாம நீங்க தான் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா கதவை சாத்த போகும்போது பன்னுவால அந்த மீன் குழம்பு வாசத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அவன் அவனுடைய அம்மா சோட்டு கிட்ட போய், அம்மா ப்ளீஸ்மா, இந்த மீன் குழம்பு வாசம் வராம இருந்தாலாவது நான் சும்மா இருந்திருப்பேன். ஆனா மீன் குழம்பு வாசம் வந்ததுக்கு அப்புறம் மீன் குழம்பு சாப்பிடலன்னா ரொம்ப கஷ்டமா. ப்ளீஸ் மீன் வாங்கி கொடுமா. ஏண்டா என் உசுர வாங்குற? ஒரு கிலோவுக்கு 500 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா? சரி இந்த சிச்சு 500 ரூபாய் ஒரு கிலோ மீன் கொடு. ஆனா இதெல்லாம் நியாயமே இல்ல பாத்துக்க. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, வியாபாரத்துல லாபம் முக்கியம் சோட்டோ. டே சின்னோ, ஒரு கிலோ மீனை கொண்டு வந்து இந்த பன்னு கிட்ட கொண்டு வந்து குடுறா. சரி, என்னால இவ்வளவு காசு கொடுக்க முடியாது. ஆனா என் புஜ்ஜிக்காக ஒரு 1/4 கிலோ மீன் கொடு. நான் அதுக்கு ஒரு 120 ரூபா கொடுக்கறேன். எனக்கு ஒரு 1/2 கிலோ மீன் கொண்டு வந்து கொடு. வெயில் காலத்துல மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லதான். அப்படி எல்லாரும் சிச்சு காக்காவை திட்டிக்கிட்டே சிச்சு எடுத்து கொடுத்த அந்த மீன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் சிச்சு காக்கா அவனுடைய மீன் தொட்டிக்கு பக்கத்துல ஒரு பெரிய மீனை ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டு அன்னைக்கு சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. 2, 3, 5 அடடடா, இன்னைக்கு மொத்தமா வியாபாரத்துல வந்த லாபம் 10,000. நான் சாதாரண ஆளே கிடையாது. நான் உண்மையிலேயே ஒரு பிசினஸ் மேக்னெட் தான் போல. இந்த தொட்டியை இன்னும் பெருசா கட்டி இருக்கணும். அப்போ பக்கத்து ஊருக்காரங்க எல்லாரும் வந்து மீன் வாங்கிட்டு போவாங்க. கிலோ 600 ரூபான்னு சொல்லி மீனை வித்துடலாம். மம்மி, எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆனா நாளைக்கு வியாபாரம் நடக்குமா? ஏண்டா நடக்காது? அதான் நம்ம பன்னு இருக்கானே, அவனுக்கு மீன் சாப்பிடாம தூக்கமே வராது. அவன் தினமும் வந்து மீன் வாங்கிட்டு போக போறான் பாரு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒருத்தவங்களோட தேவைய வியாபாரம் ஆக்குறவன் நிச்சயமா பணத்தை நிறைய சம்பாதிப்பான். ஆனா சிச்சு காக்கா மாதிரி ரொம்ப பேராசையில பணம் சம்பாதிக்க நினைச்சா என்னைக்காவது ஒரு நாள் அந்த வியாபாரத்தை மூட வேண்டி இருக்கும்.